என் வாசப்பட நித்தமும் காத்திருந்து. ஞானம் சொல்லுது, இந்த அம்மா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன பங்கு? அவருடைய பாதத்தில் அமரும் பங்கு. வாசப்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. காலையில் பைபிள் எடுத்து வாசிங்க. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. யோர்தானை இரண்டாய் பிரிக்கின்ற தேவன் உன் தேவன் நன்றோ மகனே. யோர்தானை இரண்டாய் பிரிக்கின்ற தேவன் உன் தேவன் நன்றோ மகனே. கலங்காதே திகையாதே, கலங்காதே நீ திகையாதே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே கற்றதும் பெற்றதும் இந்த தியான பகுதிக்கு வரவேற்கிறேன். நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டே வர்றோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் 9 அதிகாரங்கள்லேயும் நம்மை கெடுக்கிற தீமை, அந்த தீமையை யாரோடு பொறுத்துக்கிறார் என்றால், ஒரு ஒழுக்கங்கெட்ட, உண்மை இல்லாத, பாலியல் பாவம் செய்கிற வேசி, விபச்சாரி, பரஸ்திரி, பிசாசு, கள்ள உபதேசக்காரர்கள், தந்திரமாய் தங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்கிற சுயநலக்காரர்கள், இவர்களை அடையாளப்படுத்துகிறது. இப்போ 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது 8லையும் 9லையும் இவர்களை ஜெயிப்பதற்கு, விபச்சார ஸ்திரீனிடத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு, கள்ள உபதேசக்காரங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு, மகா தந்திரவாதிகளாலே ஏமாற்றப்படாதபடிக்கு, அவருடைய தந்திரங்களினாலே நாம் தாக்கப்படாதபடிக்கு காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஞானம் தேவை. ஞானத்தை பற்றி அது ஒரு சகோதரி, ஞானம் சகோதரி. ஞானம் ஒரு நல்ல அன்புள்ள சகோதரி. கூப்பிடுறது அந்த அம்மா கூப்பிடுறாங்க, ஹலோ. அந்த அம்மா புத்தி சத்தம் விடுது, அம்மா ஐயா. அதுவும் இந்த பெண்மணியானவள், அவளும் எங்கள் சந்தில் பொந்தில் தெருவில் வீதியில் அங்கங்கே அழகாக தன்னை ஜோடித்துக்கிட்டு அவளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறா. அவளும் பேசுகிறா, அவளும் அங்கங்கே மேடையில் பேசுகிறா, ஆட்களை பார்க்குறா, கட்டி பிடிக்கிறா, முத்தம் கொடுக்குறா, நயவஞ்சகமாக பேசுகிறா. இந்த அம்மா ஞானம் அம்மாவும் நல்லா தான் பேசுகிறாங்க. அவங்களும் வழி அருகே மேடையில் 4 சந்தி கூடுற இடத்துல, 3 சந்தி கூடுற இடத்துல, ஊர் வாசலில் ஓரத்தில், பட்டணத்தின் முகப்பில் நடைக்கூட அந்த அம்மாவும் சத்தம் போடுது, ஐயா வாங்கன்னு. ரெண்டு சகோதரிகளும் கூப்பிட தான் செய்கிறாங்க. அது கெட்ட சகோதரி, ஒழுக்கம் கெட்ட சகோதரி, உண்மையில்லாத சகோதரி, உன்னை கொலை பண்ணணுங்கிற சகோதரி, உன்னை கெடுத்து போடுகிற சகோதரி, உன்னை இல்லாமலாக்குற சகோதரி, உன்னை உறிஞ்சு கொள்ளுகிற, உன்னுடைய சர்ரத்தையும் உன்னுடைய உடைமைகளையும் உரிந்து போடுகிற, உன் வஸ்திரத்தை உரிந்து போடுகிற, உன் உடைமைகளை உரிந்து போடுகிற, உன்னுடையதான உயிரை உறிஞ்சு போடுகிற தவறான ஸ்திரீ உன்னை காப்பாற்றுகிற ஞானம். அது சொல்லுது, நான் மனுஷனை நோக்கி கூப்பிட்றேன், என் சத்தம் அனுப்பத்திற்கு தொனிக்கும். பேதைகளே வேகமடைங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தியாயிருங்க. மேம்பாடான காரியங்கள் பேசுகிறேன், கீழ்த்தரமான காரியங்கள் அல்ல, மேம்பாடான காரியம் பேசுவேன். உதடு உத்தம காரியம், தந்திர காரியத்தை இல்லை, உண்மையாய் நான் பேசுவேன். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஞானம் பேசுது. ஞானம் ஆகாமே அந்த உதடுக்கு அருவருப்பானது. ஞானத்தின் வாக்குகள் எல்லாம் நீதியானவை. நியாயத்தில் புரட்டமும் விருதலும் இல்லை. நியாயம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவை கொடுக்கும். ஞானம் பெற்றவர்களுக்கு யதார்த்தமாக இருக்கும். ஞானம் வெள்ளியை பார்க்கிறோம், பசுமனை பார்க்கிறோம்,
ரொம்ப முக்கியம், ரொம்ப பெருசு. முத்துக்களை பார்க்கணும் விலையேறப்பட்டது. இச்சிக்கப்படத்தை ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்தோத்திரம், ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஞானத்தை வாங்குங்க. அதான் சொல்கிறாங்க, புஸ்தகத்தை வாங்குங்கிறாங்கல்ல. நல்ல புஸ்தகம், வேதாகம புஸ்தகத்தை வாங்க. முதல்ல பைபிள் வாங்குங்க, அப்புறம் மற்ற புஸ்தகத்தை வாங்குங்க. வாங்கணும்னு நினைக்கிறத நான் ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய பொருட்களில் ஒன்று ஞானம். இதெல்லாம் தெரியும் அவனுக்கு. ஆண்டவரே, நான் ஞானத்தை கேட்டவன் அல்லவா, அவனை கேட்கவா வேணும். ஏன் ஞானத்தை கேட்டேன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? ஞானம் இருந்தால் முத்துக்களை விட வந்து எல்லாத்த விட மேலானது, பசும்பொன்னை விட விழுந்து வெள்ளியை விட மேலானது. அந்த ஞானம் இருந்தால் ஆபத்துகளுக்கும் அவன் சத்துரும் போராட்டங்களும் தப்பிச்சுக்கொள்ளலாம். ஞானம் ரொம்ப ஆச்சரியமானது. அப்புறம் ஞானம் வந்து பர்சனலாக பேசுது. ஞானமக்கா ஞானக்கா பேசுகிறாங்க, நான் விவேகத்தோடே வாசம் பண்ணுறேன் சொல்லுது. அப்போ ஞானம் வந்து ஒரு பெண்மணியோடு நம்ம இது வரைக்கும் சொல்லப்பட்டாலும் ஞானத்தை சுவிசேஷம் ஏசினேன். இந்த 1 கொரிந்தியர் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்குது 1 கொரிந்தியர் 1:31. அவரே இயேசுவே தேவனால் நமக்கு, அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நம்முடைய மீட்பர். அப்போ ஞானம் யார்? இயேசுதான். அப்போ இயேசுவாகிய ஞானகுமாரன் அவர் ஞானத்திலேயும் ஞானம் அவரிடத்தில் ஞானம் தங்கியிருந்தது. அந்த ஞானமாகிய நான் இயேசு கிறிஸ்து விவேகத்தோட வாசம் பண்ணுறாரு. நல்லுத்தியான அறிவுகளை கண்டடைகிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆமென் ஸ்தோத்திரம் ஞானத்தை கொடுக்கும். அப்போ ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது தீமையை வெறுக்கிறோம். அப்போ எப்போ நம்ம ஞானத்தை தீமையை வெறுத்து நன்மையை தேர்ந்தெடுப்பது எப்போன்னா கர்த்தருக்கு பயப்படும்போது தான். எது கர்த்தருக்கு பிரியமானதோ அது ஞானம், எது கர்த்தருக்கு அருவருப்பானதோ அது தீமை. அப்போ கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்துடு, நன்மையை செஞ்சிடு. பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாயு ஆண்டு வெறுக்கிறார். ஆலோசனை, மெய்ஞானம் கர்த்தருடையது. நானே புத்தி வல்லமை என்னுடையது சொல்கிறார். இந்த ஞானத்தினால என்ன நடக்குதுன்னா, ராஜாக்கள் அரசாள்றாங்களாம், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறாங்களாம், சகல நீதிபதிகளும் ஆளுகை செய்கிறாங்களாம். ஞானம் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஞானம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், ஐடியா இருந்தால் போதும், ஒரு ஞானமுள்ள மகனாக இருந்தால் போதும், ஒரு ஞானமுள்ள மகளாக இருந்தால் போதும். ஒரு ஞானமுள்ள தலைவர் இன்றைக்கி நிறைய இல்லை. ஞானமுள்ள தலைவர் தான் ஞானமாக நடத்துகிறாங்க. வெற்றி என்னை சிநேகிக்கிறவர்களே, நான் இன்றைக்கி நிறைய பேர் சம்பாதிப்பதில் பார்த்திங்கன்னா கள்ளத்தனமாக தந்திரமாக சம்பாதிக்கிறவங்க நடுவில் ஞானமாய் சம்பாதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கள்ளத்தனமாக சம்பாதித்தவர்கள் என்றாவது ஒரு நாள் மாட்டிக்கொள்வாங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ரெய்டு வரும்போது மாட்டிக்குவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய பணமெல்லாம் விருதாவில் போகும். என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் சமூகத்துக்கு முன்பதாக, சமுதாயத்துக்கு முன்பதாக அவர்கள் பொது வெளியில் அவமானப்படுவார்கள். ஞானமாக நடந்துக்கிறாங்க. ஞானத்தை பாருங்கள். என்னை சிநேகிக்கிறேன், நான் சிநேகிக்கிறேன். ஞானம் வேணும்னு ஞானத்தை சிநேகிக்கணும். நீ ஞானத்தை விரும்பினா தான் அது விரும்பும் உங்களை. ஞானத்தை தேடணும். இந்த முதலே சொல்கிறேன், ஞானத்தை வெள்ளியை போல தேடு, பொண்ணை போல தேடு, குழி தோண்டு தோண்டு தோண்டு, நீ தேடு. ஞானத்தை சிநேகி, விரும்பு. அதிகாலையில் என்ன தேடணும்னு கண்டடைவார். காலையிலே தேடு, காலையிலேயே ஞானத்தை தேடு. ஞானம் இருந்தால் ஐஸ்வர்யம் இருக்கும், ஞானம் இருந்தால் கனம் இருக்கும், ஞானம் இருந்தால் நிலையான பொருள் இருக்கும், ஞானம் இருந்தால் நீதி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஞானத்தில் ஞானம் வரும்போதே, ஞானக்கா வரும்போதே, இல்லை ஞான தகப்பன் கிறிஸ்து இயேசு வரும்போதே அவர் பின்னால் ஐஸ்வர்யம் வருது. அந்த சொல்கிறாங்க, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி பின்னாலே வரும். பொண்ணு தங்கத்தை பார்க்கணும், பொண்ணையும் தங்கத்தையும் பார்க்கணும் என் பலன் நல்லது. சுத்த வெளியே பார்க்கலும் என் வருமானம் நல்லது.
20ஆம் வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சங்களை நிரப்பும்படிக்கு நீதியின் வழியில் பெஸ்ட்டான பாதையில் ஞானம் நடத்தும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாதையில் நடத்தும். நல்ல வருமானம், நல்ல வழியில் வருமானம், நீதியின் வழியில் நியாய பாதையில் நடத்துகிறார். நினைக்கிறேன் குறுக்கோளில் தான் சம்பாதிக்கணும் அவசியமே. நல்ல நேர்மையாளராக நீங்கள் வாழணும். உண்மையுள்ளவனாக நீங்கள் வாழணும். நீங்கள் அறநெறி வேத வசன வாக்கியத்துக்கு தேவ பயபக்தியோடு வசனத்தின்படி பக்தியாய் வாழணும், பயத்தோடு வாழணும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளுக்கு முன் பூர்வ காலம் முதல் வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அவர் சொல்கிறார், ஞானம் சொல்லுது, அப்பாவே என்னை தான் பயன்படுத்தினார். அவர் என்னை வச்சு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குனார். இந்த பூமி உண்டாக்கு முன்னால் என்னைத்தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஜலங்கள் ஆழங்கள் எல்லாம் புரண்டு வர்றதுக்கு முன்னாலேயே என்னைத்தான் முதல்ல படைத்தார். ஞானம் சொல்லுது. இயேசு தான். மலைகள் நடைபெறுவதற்கு முன்பதாக, குன்று உண்டாவதற்கு முன்பதாக, பூமி அதன் வெளிகளையும் பூமியில் மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் தான் முதல் இந்த உலகத்துக்கு வந்தது நான் தாங்கிறார். ஞானம், வெளிச்சம். நான் அவர் பக்கம் இருந்தேன், நான் அவரோடு கூட இருந்தேன். அவர் உயரத்து மேகங்களை ஸ்தாபித்த போது, ஊற்றுகளை அடைத்த போது, சமுத்திரம் கரையை விட்டு மீறாதபடி கட்டளையிட்ட போது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். நான் அவருடைய மனமகிழ்ச்சி, நான் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ விருட்சம் நான் தான், அந்த ஜீவ விருட்சம் நான் தான். பிள்ளைகளே செவி கொடுங்க. ஆனால் அவங்க ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு நன்மை தீமை அறியத்துக்கு கனியை புசித்து வீணாக போயிட்டாங்க. எனக்கு செவி கொடுங்க, என் வழிகளை காத்து நடவுங்க, அப்போ தான் நீங்கள் பாக்கியமான இருப்பீங்க. புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்க. சரிட்டு 34 சொல்லுது, என் வாசப்பட நித்தமும் காத்திருந்து. ஞானம் சொல்லுது, இந்த அம்மா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன பங்கு? அவருடைய பாதத்தில் அமரும் பங்கு. வாசப்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. காலையில் பைபிள் எடுத்து வாசிங்க, காலையில் தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. 35 சொல்லுது, என்ன கண்டுட்டிங்கன்னா ஜீவனை கண்டடைவீங்க. அப்போ இயேசு தான். கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவீங்க. ஆனால் 36 ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை சொல்லுது, ஆனால் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்திக்கிறான். என்னை வெறுக்கிறவங்க மரணத்தை விரும்புகிறாங்க. நீ ஏன் மரணத்தை விரும்ப வேண்டும்? நீ ஏன் ஆத்மாவை சேதப்படுத்த வேண்டும்? வா, நான் உனக்கு விருந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அதான் அந்த 9ஆம் அதிகாரம் கூப்பிடுது. ஞானம் ஒரு விருந்துக்கு வானுக்குள்ளே கூப்பிடுது. நீ ஏன் என்னை விட்டு போகணும்? ஞானமும் அதாவது அந்த பரஸ்திரியும் விபச்சாரியும் பிசாசும் தந்திரவாதிகளும் ஒரு விருந்து வச்சுருக்காங்க. அந்த விருந்து உன்னை அழிவின் பாதைக்குள் கொண்டு போகும். அந்த விருந்து உன் சர்வத்தை உருக்கி கெடுத்து போடும். அந்த விருந்து உன்னை நிர்வாணமாக்கும். அந்த விருந்து உன்னை நிலையற்றவனாய் அலைய பண்ணும். அந்த விருந்து உன்னை ஆக்கினையை கொண்டு வந்துடும். ஆனால் ஞானம் ஒரு விருந்து. நாளைக்கு பார்க்கலாம். ஞானம் ஒரு விருந்து வச்சுருக்குது. அந்த ஞானத்தின் விருந்தில் பங்கெடுக்க நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீதிமொழிகள் 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்தில் ஞானமும் புத்தியும் என்ன செய்யறதான்? கூப்பிடுகிறதான். ஞானத்துக்கிட்டையும் புத்திக்கிட்டையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மேம்பாடான காரியங்கள் இருக்கிறது. உத்தம காரியங்களை என்ன செய்யும்? நமக்கு அந்த ஞானமும் புத்தியும் நமக்கு உபதேசிக்கும். இந்த ஞானமும் புத்தியும் யாருன்னு சொன்னால் பாஸ்டர் நாங்கள். ஆமாம், நம்ம அது இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய தானே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானமும் புத்தியும். ஆமாம், நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நம்ம வைத்துக்கொள்ளும் போது அவர் நமக்கு என்னத்தெல்லாம் தர்றாராம்? மேம்பாடான காரியங்களை நமக்கு உபதேசிக்கிறார். உத்தம காரியங்களை நம்ம நடத்துவார். ஐஸ்வர்யம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவரை நம்ம பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும். அவர் நமக்குள்ளே இருக்கிறார்.
ஆகையினால் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார், கனத்தை தருகிறார், நிலையான பொருட்களை தருகிறார், நீதியை தருகிறார். அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் என்ன செய்யுமா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து எப்படி எப்போ உண்டானார் அப்படிங்கிறத நம்ம இதில் அவர் என்ன செய்தாராம், ஜலம் உண்டாகுவதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். அந்த தேவனை, அந்த ஞானத்தை, அவருக்கு மறுபெயர் தான் ஞானம், அந்த ஞானத்தை இந்த நாளில் நம்ம கூப்பிட்டு நமக்குள்ளே வைத்துக்கொள்வோமா? அப்பா, கிருபை இரக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் ஞானமே, அப்பா எங்கள் நீதியே, எங்கள் பரிசுத்தமே, எங்கள் மீட்பே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களோடு ஆண்டவரே. அப்பா, அந்த பொல்லாத உலகத்தில் ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம், இந்த பரஸ்திரிகளுக்கு தப்புவிக்கும்படியாக அப்பா உம்முடைய சட்டைகளின் நிழலில் நாங்கள் அடைக்கலம் புகுறோம்ப்பா, தஞ்சம் புகுறோம்ப்பா. நீர் எங்களை சரியான பாதையில் வழி நடத்த வேண்டும் என்று இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா உம்மிடத்திலிருந்து அப்பா ஆசீர்வாதத்தின் நன்மையை நாங்கள் சம்பூர்ணமாய் அனுபவிக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் அப்பா ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் முதலும் முடிவுமான அப்பா எங்கள் நல்ல தெய்வமே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இரும் அப்பா. தேவனை எங்களை விட்டு அப்பா ஆமென் அப்பா விலகாமல் எங்களை என்றும் கைவிடாமல் அப்பா எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை வழி நடத்தும் ஞானமும் புத்தியும் அப்போ எப்பொழுதும் எங்களை காக்க கடவுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.